கல்யாணம் ஆக போறவங்க, கல்யாணம் ஆனவங்க இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. 5 லவ் லாங்குவேஜஸ். பீப்பிள் அன்பை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அண்ட் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கங்கிறத 5 வேஸ்ல டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். பீப்பிள் அன்பை வார்த்தைகளாலோ அல்லது எழுத்து வடிவத்திலோ பார்ட்னர்கிட்ட காட்டுறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அச்சீவ்மெண்ட் ஆர் அப்பியரன்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்றது ஆர் கஷ்டமான நேரங்களில் ஆறுதலா பேசுறது, இந்த மாதிரி. செகண்ட், ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்றது ஸோ தட் அவங்க லைஃப் ஈஸியரான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வீட்டு வேலைகள் பண்ணி கொடுக்கறது, சில டாஸ்க்ல அவங்கள கேட்காமலே பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி. தேர்ட், ரிசீவிங் கிஃப்ட்ஸ். சிலர் கிஃப்ட் பண்ணி அன்பை காட்டுவாங்க. அது எக்ஸ்பென்சிவா இருக்கணும்னு இல்லை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் ஆர் சாக்லேட் ஆர் ஸ்பெஷல் அக்கேஷனில் சிம்பிளாக கிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி. ஃபோர்த், குவாலிட்டி டைம். பார்ட்னரோட நேரம் செலவழிக்கிறது. இது பேசுதலா இருக்கலாம் ஆர் சம் ஆக்டிவிட்டி சேர்ந்து பண்ணுறதா இருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மனம் விட்டு ஒவ்வொருத்தருக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காது, இந்த மாதிரி டீப் கான்வர்சேஷன்ஸ் ஆர் ட்ரிப்ஸ் சேர்ந்து போகிறது, இந்த மாதிரி. அண்ட் ஃபிஃப்த், ஃபிசிக்கல் டச். கை பிடிக்கிறது, ஹக்ஸ், கிஸ்ஸஸ், இந்த மாதிரி அன்பு காட்டுறது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் அவங்களோட லவ் லாங்குவேஜ் என்ன அண்ட் பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரியாம இருக்கனால தாங்க இவ்வளோ கிளாஷஸ் வருது. ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டோட பேசுறது ஆர் ஏதாவது ஆக்டிவிட்டி சேர்ந்து பண்ணுறது தான் பிடிக்கும். அண்ட் ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப் தனக்காக செய்யும் வேலைகள் லைக் குக் பண்ணுறது, ஹவுஸ் ஹோல்டை பார்த்துக்கிறது, இது பிடிக்கும். இப்போ ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க அண்ட் வேலையவே முதன்மையாக கருதுறாங்க அண்ட் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. கேட்டால் நமக்காக தானே உழைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ கிளாஷஸ் வரும். ஏன்னு புரியுதுல? பிகாஸ் ஒய்ஃப் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப, அதாவது குவாலிட்டி டைம் அப்போதான் லவுடா ஃபீல் பண்ணுறாங்க. And husband acts of service appo. That's all, my lord. Thank you for listening.